விஷயம் சொன்னா நோட் பண்ணீங்களா? மரத்துக்கு யாருமே காடுகள்ல உரங்கள் அளிக்கிறது இல்ல, தானாவே வளரும். இப்போ இந்த மரத்தை பாத்தீங்கன்னு இந்த மரம் நம்ம இதை மரம் நம்ம வீட்டு பர்னிச்சருக்கு நம்ம பயன்படுத்துறோம். இதை கட் பண்ணா நம்ம இந்த மரங்களை நம்ம பயன்படுத்துறோம், நமக்கு தெரியும். ஆனா இங்க தானாவே ஒரு மரம் மரித்து விடுகிற காலம் தான் அதுக்கு பிரபஞ்சமுக்கு சில காலங்களை ஒதுக்குது. என்ன செய்யும்னா இந்த மரத்தை அறுத்து போட்டா கரையான் சாப்பிடும் வேற. இப்படியே இருக்கும்போது இது உடம்புல இதுல உள்ள சத்து இருக்கு இல்லையா, கார்பன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, நிறைய மினரல்ஸ் இந்த காம்பவுண்ட்ஸ்ல தானாவே டீகம்போஸ் ஆகும். இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதோட எசன்ஸ்லாம் அந்த பூமிக்குள்ள இறங்கிடும், இதோட சத்து பொருள். இதை கட் பண்ணி போட்டோம்னா அதை பர்னிச்சரா செய்யலாம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உட்டன் பீஸ் அது நீங்க பாத்துருப்பீங்க வீடுகள்ல மேஜி நாற்காலிலாம் செய்யணும்ல. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லிப்பாரு, எந்த மரத்தின் எலும்பு கூடுகளோ இந்த மேஜைகளும் நாற்காலிகளும் அப்படின்னு சொல்லிப்பாரு ஒரு இடத்த. அதே போல இந்த மரம் இதோட எசன்ஸை ஃபுல்லா இறக்கிடும். ஆக்சுவலா என்னன்னா ஒரு மரத்தை நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி மரம் பட்டு போச்சுன்னா உடனே கட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அதோட எசன்ஸ் பூமிக்கு போயிடும். அது இந்த மலைகள்ல வனத்துறையால பாதுகாக்கப்படுற இந்த பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்கள்ல இது யாரும் நம்ம கட் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, கட் பண்ணவும் கூடாது, அது சட்ட ரீதியா தவறு ஒண்ணு. அதனால இது என்ன ஒன்னா இதோட இந்த எசன்ஸ் ஃபுல்லா இதாயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே துளைகள் இருக்கும். இந்த துளைகள்ல தான் இந்த வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, குளவி வண்டுகள் இது போல சின்ன சின்ன அந்த இன்செக்ட்ஸ் பூச்சி இனங்கள்லாம் இங்கதான் கூடு கட்டும். அங்கங்க அதோட புழுக்களை கொண்டு மறைச்சு வச்சிருக்கோம். அதுல இனப்பெருக்கம் செய்யும், அதுல அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் செய்யும். அப்போ ஒரு பட்டு போன மரம், இறந்து போன மரம் இந்த மண்ணுக்கும் பூச்சி இனங்களுக்கும் ஆந்தைகள், இப்போ பனைமரங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, ஆந்தை கிளிலாம் கூடு கட்டும். இறந்து போன பிறகு கூட இங்க இருக்கிற பல்லுயிர் சூழலுக்கு ஒரு மரம் என்பது ஆதாரமாக இருக்குது. அதே போலதான் இந்த மரமும். இதுல போய் மேல பாத்தீங்கன்னா சில இப்ப கொடி வகை இருக்கு பாத்தீங்களா, காடுகள்ங்கிறது தான் புதர் மரங்கள், புதர் செடிகள், கொடி வகைகள், நேல்தர மரங்கள், பழந்தர மரங்கள், பூக்கிற மரங்கள், காய்க்கிற மரங்கள், இப்படி பல்வேறு வகையான இருக்கிறது பேர் தான் காடு. ஆனா நம்ம தோட்டங்கள்ல வளர்க்கறதெல்லாம் வெறும் மரங்கள் தான், பணப்பயிர்கள், தேக்கு மரம் அந்த மாதிரிலாம் வளர்ப்போம். ஆனா இந்த காடுகள்ல எல்லா உயிர்களுக்குமான பல்லுயிர் சூழல், எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இது. அதனால இந்த மரம் எப்படி இறக்குது, வறட்சி காரணமா இறந்திருக்கலாம், பூச்சி இனங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம், அல்லது இதோட வயசே ஆயிலே முடிஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு மரம் இறக்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா இறந்த பிறகு இந்த உடல் பயன்படுகிறது. அதான் இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இயற்கையிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாம இறந்த பிறகும் நம்மளோட உடல் அல்லது நம்மளுக்கு செய்த ஒரு ஏதோ ஒன்று இந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்தணும். சரியா? அது இந்த இயற்கையிட்ட நம்ம கத்துக்கிற இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு சிறப்பான பாடம்.